ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிறைய பேர் என்ன எதிர்பார்ப்பு, நிறைய நியூஸ் எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா, அடுத்த ஒரு 10 வருஷத்தில் எல்லாமே பேட்ரி வெஹிக்கல்ஸாக மாறப்போதாமே. நெக்ஸ்ட் ஒரு 10 வருஷத்தில் எல்லாமே பேட்ரி வண்டியாக மாறப்போதாமே. இப்போது எந்த ஸ்டாக்ஸில் நம்ம வாங்கலாம், எந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்லாம் நிறைய மைண்ட் செட் நிறைய பேரோட இருக்குது. இதுக்குள்ளே நம்ம சில விஷயம்லாம் பார்த்துடலாம். என்னென்ன அப்படின்னா, சரி, பேட்ரி வெஹிக்கிள்ஸ் வந்தால் யாருக்கெல்லாம் லாபம் வரும், யாருக்கெல்லாம் நஷ்டம் வரும். இப்போ பேட்ரி வெஹிக்கிள்ஸ் வந்ததுன்னா அதில் ஆல்மோஸ்ட் மெயின்டெனன்ஸ் ரொம்ப செலவு கம்மியாகிடும். ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாகிடும். அப்படி மிஞ்சி போனால் என்ன டயர்ஸ் இருக்கும், இல்லை பாடி இருக்கும், இல்லை ஆக்சசரிஸ் என்னென்ன இருக்கோ அதை பற்றி தான் சேல் ஆகுமே தவிர, உள்ளே இருக்கிற இன்ஜின் சம்மந்தப்பட்ட பார்ட்ஸ் எல்லாமே போயிடும், எல்லாமே அடி வாங்கிடும். ஓகேங்களா. அதை வச்சுக்கிற ஆட்டோமொபைல்ஸாக இருக்கட்டும், இல்லை மெக்கானிக்ஸாக இருக்கட்டும், இப்போ நிறைய சர்வீஸ் ஃபீல்டு எவ்வளோ இருக்குது, அந்த இன்ஜின் நம்பி இருக்கிறவங்களுடைய லைஃப் அவ்வளோதான், எல்லாமே கம்ப்ளீட் அவங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும். ஓகேங்களா. இது நெகட்டிவ். சரி, யாருக்கெல்லாம் நஷ்டம் வரும் அப்படின்னா, இப்போ ஆல்மோஸ்ட் கவர்மெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா பெட்ரோல், டீசல் இது நம்பி இருக்காங்க. அதுக்கப்புறம் அதனுடைய டேக்ஸ், இப்போ இன்ஜின் சேல் பண்ணுறாங்கன்னா அதனுடைய டேக்ஸ் என்ன, அதனுடைய டீட்டெயில்ஸ், அது நம்பி இருக்கிற கவர்மெண்ட் டேக்ஸ், அதனுடைய எம்ப்ளாயீஸ் எவ்வளவோ இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நஷ்டம் வரும். ஓகேங்களா. சரி, யாருக்கு இது சாதகமாக அமையும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பேட்ரிஸ். ஓகேங்களா. பேட்ரி. ஸோ பேட்ரி சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிற கம்பெனிஸாக இருக்கட்டும், இல்லை அதில் நம்பி இருக்கிற எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும், இப்போ அதை நம்பி இருக்கிற கவர்மெண்ட் டேக்ஸஸ். இப்போ பேட்ரி விற்றா சும்மா விற்றுறாங்க இல்லைங்களா, அவங்களும் டேக்ஸ் கொடுக்குறாங்க, அதனாலே கவர்மெண்ட்டுக்கு பே வரும். ஸோ இதனால் அவங்களுக்கும் லாபம் வரும். ஸோ பேட்ரி அப்படின்னு சொன்னால் பேட்ரி மட்டும் இல்லை, பேட்ரி சம்மந்தப்பட்ட டிவிஷன் இருக்குது, எல்லாம் அதை சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரி, அவங்களாம் நெக்ஸ்ட் அவங்களுக்கு சாதகமாக அமையும். சரி, இந்த விஷயம் இப்போ தான் நமக்கு தெரிஞ்சதா, அதாவது 2022 தான் நமக்கு இந்த விஷயம் தெரியுமா? இல்லை ஃப்ரெண்ட், இது கிட்டத்தட்ட 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடியே நிறைய பேர் இன்வெஸ்டர்ஸ்லாம் ரெடியாக பண்ணிவிட்டு 10 வருஷம்னு கூட வச்சுக்கலாங்களேன். 2010 கூட உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது புதுசாக தெரியறதுக்கும் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேங்களா. எதிர்காலம் இப்படி அமையும் அப்படின்றத இப்போ நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம ஸ்டடி பண்ணுறதுனால நம்ம சார்ட்டே உங்களுக்கு காமிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கலாம் நீங்கள். ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சார்ட் உங்களுக்கு காமிச்சிடுறாங்க. ஓகே, இது இன்டர்டே ட்ரேடிங் தான். நான் லைவ் ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் சென்ட் பண்ணிட்டேன். இதோட ஸ்க்ரீன்ஷாட் ஓடிட்டுருக்கு. இது வேணுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். இது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பேட்டரி இதோட கம்பெனி நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு மந்த்லி சார்ட் போட்டுருக்கேன். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா மந்த்லி சார்ட் போட்டே போகணும் மினிமம். அதில் நாங்கள் வேலை கிடையாது அந்த இடத்துல. ஓகேங்களா. இது மந்த்லி சார்ட் போட்டாச்சு. மந்த்லி சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஆல்மோஸ்ட் 2010லேருந்தே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். 2006 2007 இந்த விஷயம் தெரியும். ஃப்யூச்சரில் இது மாதிரி வரப்போகுதுன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஆல்மோஸ்ட் அங்கேருந்து கொண்டு மார்க்கெட்டில் ரன் பண்ணி விட்டாங்க. 240 வரலும் கூட மேலே போயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா எப்பவுமே டாப்பில் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். சேம் அதே தான் இப்போ என்ன சொல்ல, இப்போ டாப்பில் இல்லை ப்ரைஸ். ஓகேங்களா. இப்போது டாப் கீழே ரீட்ரேஸ்மெண்ட்க்கு வந்துச்சு. இதுக்கு முன்னாடி 2 இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. அதாவது 95 ரூபாய்க்கு 2 இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அதனுடைய உச்சத்தை பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப புதுசாக ஒரு சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதனுடைய உச்சத்தை தொட்டுவிட்டு புதுசாக இன்னொரு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகேங்களா. ஸோ நீங்கள் வாங்க வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய இடம் எப்படின்னா 125 ரூபாய்க்கு நியரஸ்ட் ஒரு 5 ரூபா முன்ன பின்ன அந்த இடத்துல வந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸைடில், ஓகேங்களா, எக்ஸைடில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது என்னுடைய பர்சனல் அட்வைஸானே தவிர, நீங்கள் ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பர்சனல் அட்வைஸரை ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஜஸ்ட் ஃபார் என்னுடைய ஒப்பீனியன். 125 நெக்ஸ்ட், அதாவது நீங்கள் 2 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஒன்று இந்த இடத்துல பண்ணலாம், இன்னொன்று இந்த இடத்துல பண்ணலாம். 95 ரேஞ்சுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம். செகண்ட் 95 இந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அப்புறம் வேறு சில ஸ்டாக்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நெக்ஸ்ட் நான் அமரராஜா பேட்டரி எடுத்துக்கிறேன். அமர்ராஜா பேட்டரி பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் பீக்கில் தான் போயிட்டுருக்குது. ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட அது 20 ரூபாயிலேருந்து 570, 600, 1200 அந்த ரேஞ்சில் கூட டச் பண்ணிவிட்டு ஸோ கீழே ரிட்டர்னுக்காக கீழே வந்துட்டுருக்கு, ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக கீழே வந்துட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ புதுசாக ஒரு லோ க்ரியேட் பண்ணிக்கிறேன். எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 130
சாரி 330 330 ரேஞ்சில் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் எடுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற இடம் எது சரியாக இருக்கும் என்னுடைய வியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் வெயிட் பண்ணணும். ஏன்னா வந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் வந்து கீழே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸ் கீழே வந்துட்டு இன்னும் மேலே எதுவும் போகல. மேலே போகணும் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ட்ரெண்டாக உங்களுக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு கட் ஆகிட்டு மேலே போகிறவங்களும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். மேபி உங்களுக்கு 330 ருபீஸ் நீங்கள் சேஃப் ப்ரைஸாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் என்னுடைய சப்போர்ட். ஸோ இங்கேருந்து வந்து அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு அப்பும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது வரலாம் நீங்கள் 330 வரலாம் வெயிட் பண்ணால் பெட்டர். ஏன்னா இந்த ஹையர் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக என்னோடய வியூவில் தெரியல. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சேனலில். சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடுறாங்க. ஓகேங்களா? ஸோ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஞாபகமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒரு லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஓகே, சும்மா லைக் பண்ணுறதுல ஒன்றும் போயிட போகிறதுலாமல் ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டர்டே ட்ரேடர்ஸ்க்காக ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, சார் நான் இன்டர்டே ட்ரேடிங் பண்ணலான்னு நிறைய லாஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் மாதிரி ஏதாச்சும் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தேவைப்படுது அப்படின்றவங்க, அதாவது டிப்ஸ் கால்ஸ், நான் அந்த லாங்குவேஜுக்கு வரல. ஐ எம் நாட் டிப்ஸ் கால்ஸ் ப்ரொவைடர், அது புரிஞ்சுக்க. நான் டிப்ஸ் கால்ஸ் ப்ரொவைடர் கிடையாது. நான் பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக என்னுடைய லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பைஸ் அல்லது சேல் வியூஸ் பிரேக் டவுனாக இருக்கட்டும், ஒரு பிரேக் டவுன் ஆக போகுது இல்லை பிரேக் அவுட் ஆக போகுது, இந்த மாதிரி வியூஸை ஒரு முன்கூட்டியே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணிவிடுவேன். நீங்களும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், நீங்கள் வெபினார் அட்டெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். வெபினாரோடைய டீட்டெயில்ஸ் என்ன ஏது அப்படின்னு என்னோடய வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கற்றுக்கிறதுக்கு விருப்பம் இருந்தால். இல்லை சார் என்கிட்ட அவ்வளோ ஃபீஸ்லாம் கொடுக்க முடியாது அப்படின்றவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மந்த்லி 1000 ருபீஸ் பே பண்ணியும் நீங்கள் என்னுடைய அதாவது ப்ரைம் டெலிகிராம் சேனல், அது பேர் நீங்கள் காமிக்கிறேன் என்ன அப்படின்றது, அந்த டெலிகிராம் சேனல் நீங்கள் மந்த்லி 1000 ருபீஸ் பே பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு அவ்வளோ கூட முடியாது சார், நான் மாதம் 1000 ரூபாலாம் கொடுக்க முடியாது, எனக்கு இதுவும் முடியாது, வெபினார் அட்டென்ட் பண்ண முடியாது அப்படின்றவங்க நான் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்றவங்க ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த வீடியோ கீழே அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், அலைஸ் ப்ளூ, இது 4 இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை அல்லது சேல் வியூஸ், பிரேக் டவுன், பிரேக் அவுட் வியூஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வியூஸ், நீங்கள் எது வேணாலும் சரி அது நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் பார்க்கலாம். சரி, இப்போது என்ன ஏது அப்படின்றத ஒரு டைம் இங்கே போய் பார்த்துட்டு வரலாம். அவங்க இப்போது என்னுடைய இது வந்து ஃப்ரீ டெலிகிராம் சேனல், இது வந்து ப்ரைம் டெலிகிராம் சேனல். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 11:29 11 மணி 29 நிமிஷத்துக்கு உங்களுக்கு மார்க்கெட் கீழே போக போகுது. ஸோ 10 லைன் ட்ரா பண்ணி இதில் கட் ஆகிட்டு கீழே போகுது. உங்களுக்கு ப்ளூ கலர் மார்க் போட்டு பாருங்கள். ஸோ இதில் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பிளாட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட மார்க்கெட் பார்த்திங்க எவ்வளோ மூமெண்டம் கொடுத்துருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட 363 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வந்து நல்ல மூமெண்டம் கொடுத்துருக்கு. இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக, இது வந்து டிப்ஸ் கால்ஸ் நினச்சிக்காதீங்க. அதே மாதிரி ஒரு பை சைட் வியூ கூட உங்களுக்கு கொடுத்துருந்த மாதிரி இதுக்கப்புறம் மேலே பையிங்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சென்ட் பண்ணிட்டுருப்பேன். ஓகேங்களா? சிம்பிள், வேறு எதுவும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வரவங்க உங்களுடைய ஃபஸ்ட்டு ட்ரேட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் மூலிமா உங்களுடைய ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த உங்கள் லிங்க்லேருந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்றத கன்ஃபர்மேஷனுக்காக ஸ்க்ரீன் சென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்னுடைய லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.